முருகா என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குளித்தலையில இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான் வந்தோம். 24ஆம் தேதி சஷ்டியில வந்துட்டு நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருந்தோம். ஸோ, அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம். ஸோ, இந்த கோயில்ல தீபாராதனை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. தலை மட்டும் தான் தெரிஞ்சது. ஏன்னா, அவ்வளோ க்ரௌட் அன்னைக்குன்னு பார்த்து, செம்ம க்ரௌடுங்க. நான் உள்ளயே போ முடியல. ஃபோன வச்சு தான் நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியா தீபாராதனை பார்த்து முடிச்சுட்டு திண்ணூறு வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சோனே வீடியோல ஸ்டார்ட்டிங்லயே நான் சொல்லியிருப்பேன்ல, முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு. வேற ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சஷ்டிக்கு வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ள வந்து அன்னதானம் போட்டிருந்தோம். என்னதான் இருந்தாலும் நம்ம போட்ட சாப்பாடு, ஸோ நல்லா இருக்கும்ல கண்டிப்பா. ஸோ நம்மளும் டேஸ்ட் பண்ணணும்ல. ஒரு வழியா சாப்பாடு வாங்கிட்டு அங்கேருந்து போனோம். திணை லட்டு குடுத்தவங்க வந்து நம்ம ஃபாலோவராம் சொல்லியே குடுத்தாங்க. கோயிலுக்கு வெளிய வந்ததுக்கப்புறம் எங்க அம்மாவ காணோம்னு தேடிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி வந்துட்டு நான் இங்க தான் இருக்கேன்னு கையாடிட்டு இருந்தாங்க. சரி அங்கிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டுட்டு அங்கிட்டு போயாச்சு. ஸோ எல்லாரும் உட்காந்து அன்னதானத்த சாப்பிடுறத பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்ததுங்க. ஸோ நம்மளும் கொஞ்சூண்டு வளர்ந்து நம்மளாலயும் கொஞ்சூண்டு அன்னதானம் போட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணி ஹாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே எங்க அக்கா பையன் வந்து என் மேல கோவத்துல இருந்தான். நேத்து வீட்டுக்கு வந்தப்ப அவன பார்க்கலன்னு சொல்லிட்டு கோவத்துல இருந்தான். ரொம்ப நேரமா அவன காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ண முடியல. அப்பப்ப கியூட்டா எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஒரு வழியா ஃபைனலா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி பாய் சொல்லி கிளம்பும்போது, நானும் வருவேன்னு சொல்லி எங்க கூட அடம் பிடிச்சு எங்க பெரியம்மா போக்கூடாதுன்னு சொல்லி, இல்ல நான் போயிட்டு தான் வருவேன்னு சொல்லி சண்டை போட்டு எங்க கூட ஏறிட்டான். வண்டியில பெட்ரோல் இல்ல. போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பெட்ரோல் பங்க்ல போட்டுறலான்னு சொல்லி சுங்கேட்லயே போட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முசிறிங்க. முசிறி மாரியம்மன் கோயில் தான். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அண்ணனுக்கு பெண் தேடும் படலம். ஸோ எங்க வீட்லயும் கல்யாண சுத்தம் கேட்கணும்ல. ஸோ அதுக்காக தான். அப்புறம் எங்க அக்கா பையன் அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டான். கேம் விளையாண்டு ஜாலியா உட்காந்தான். என்னதான் ஃபோட்டோகிராஃபா இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்க வேற கடைக்கு தானே போய் ஆகணும். ஸோ அதனால ஃபோட்டோ ஜெராக்ஸ்லாம் எடுத்து குடுத்தாச்சு. அங்கேருந்து வேலைய முடிச்சுட்டு அஸ்வின் வந்தாச்சு. எங்க அக்கா பையனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ உள்ள வந்தோனே எனக்கு அது வேணும், இது வேணும்னு போட்டு அடம் பிடிச்சிட்டு கிடந்தான். எங்க அம்மாவோட கையெல்லாம் பிடிச்சு தட்டி விட்டுட்டு எனக்கு அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வெளிய வந்துட்டோம். வெளிய வந்ததுக்கப்புறம் அஸ்வின்ஸ் பக்கத்துல இந்த டீ கடையில வந்து டீ கேட்டான். சரி ஓகேன்னு சொல்லி டீ வாங்கி குடுத்தாச்சு. எங்க அம்மா அந்த டீல கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க போல. ஸோ எனக்கு எல்லாத்தையும் ஊத்துங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தான். எங்க அக்கா பையன் வந்து டீ குடிக்கிற ஸ்டைலே தனியா இருக்கும். ஒரு மாரி ரொம்ப அழகா இருக்கும். கியூட்டா குடிப்பான். அந்த உதட்டுல மட்டும் அந்த டீயோட இதெல்லாம் படியும். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அத ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். வரும்போதே சொல்லிட்டான், முசிறி பாலத்தில நிப்பாட்டி எனக்கு வேடிக்கை காமிச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிப்பாட்டி மீன் எங்கேருந்து வருது, ஆழம் எவ்வளோ, என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு இருந்தான். எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச பதில்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த முசிறி பாலத்தில நின்னு நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இந்த பாலம் மட்டும் வண்டி, பஸ்ஸெல்லாம் கார்லாம் போகும்போது ஒரு மாரி அதிர்ற மாரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அவனும் நின்னு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.